தமது ஆசிரமத்துக்கு எழுந்தருளி உள்ள தேவர்கள், மகரிஷிகள், பார்ஷதர்கள் அனைவருக்கும், லக்ஷ்மி தேவியுடன் கூடிய பகவானுக்கும் விதிப்படி துதிகளையும் வழிபாடுகளையும் பூஜைகளையும் செய்தார். மனைவியுடன் கைகூப்பி நின்றார். அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணர் சுனந்தையின் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை நோக்கி, குழந்தாய், நீ என்னுடைய அம்சமானவன் அல்லவா? உனக்கும் மாயையின் பரிபாவம் உண்டாகுமா என்ன? மாயை என்ற வஸ்துதான் உண்மையில் உண்டா? இல்லையே. உனக்கு ஏன் வீண் பயம் உண்டாயிற்று? முதலிய உண்மைகளை, அதாவது ஆத்மஸ்வரூபமான வேதாந்த வாக்கியங்களை கொண்டு விஸ்தாரமாக போதித்தார். எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் பதில் கொடுத்தார். ஞானோபதேசம் செய்தார். விசேஷமான அனுகிரகங்களையும் செய்தார். பிரம்மராதரிடம் விடைபெற்று தமது உலகத்திற்கு சென்றார். கர்ப்பத்தில் உள்ள சிசு மகாவிஷ்ணுவின் உபதேசத்தை பெற்று இஷ்டபூர்த்தியை அடைந்து பெருமகிழ்வுற்றது. நாளைய நிகழ்வில் பகலவனின் அருளை பெறப்போகும்